Hello friends, this is Manikandan, founder and CEO of LeTechs. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ஏன் சார் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே MT4 டெர்மினல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, MT5 யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாகவும் MT4க்கும் MT5க்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி MT4 and MT5 ஜஸ்ட் ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரு லைட்டாக நம்ம பார்த்துடலாம். MT4 and MT5 அப்படிங்கக்கூடிய ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம Forex ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். ரெண்டையுமே MetaQuotes அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணினாங்க. ஸோ அவங்களுடைய ஓல்டு வெர்ஷன் MT4 அல்ல MetaTrader 4ன்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஓல்டு வெர்ஷன். ஸோ அதோடைய அப்கிரேடடாக தான் வந்து பார்த்திங்கன்னா MT5 வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த MT5ங்கிறது 2010 தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MT5ங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணது 2010. அப்போ MT4லேருந்து சம் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடடாக வந்து பார்த்தீங்கன்னா MT5ல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எப்போதுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் MT4லேருந்து MT5ல சம் அப்கிரேடட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அப்போ 2010 தான் அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணினாங்க. பட் அது வந்து புரோக்கர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சது 2015க்கு அப்புறமா தான் புரோக்கர்ஸ் வந்து MT5 வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 2015க்கு முன்னாடி வரைக்குமே மேக்ஸிமம் 99% ஆஃப் புரோக்கர்ஸ் வந்து எல்லாருமே MT4 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா Forex ட்ரேடர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து MT4ல தான் இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ 2015க்கு அப்புறமா கொஞ்சமாக புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MT5க்கு மாற ஆரம்பித்தாங்க. ஸோ இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா MetaQuotesமே புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸிஸ்டிங் MT4 வச்சிருக்கக்கூடிய எல்லா புரோக்கர்ஸும் MT5யும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரலாக ஒரு நியூ கமர் ஒரு புது புரோக்கர் மார்க்கெட்டுக்குள்ளார வராரு அப்படின்னா அவருக்கும் MT5க்கான ப்ரொவிஷன் தான் கொடுத்தாங்க, MT4க்கான ப்ரொவிஷன் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே பண்ணக்கூடியது தான். ஒரு புது அப்கிரேடட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வருது அப்படின்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஓல்டு ஜென்ரேஷன் இருக்கும், லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஓல்டு ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூசேஜை ஸ்டாப் பண்ணி லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஓல்டு ஜென்ரேஷன் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க? ரெண்டுமே மார்க்கெட்டில் விடலாமே அப்படின்னா ரெண்டுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ரெண்டுக்குமே அப்டேட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ ரெண்டுக்குமே டீம்ஸ் அவங்க போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ அது அவங்களோட எஃபோர்ட்ஸ் வேஸ்ட்டுங்கிறதுனால லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்தது. நான் சொன்னது போல் 2021 அக்டோபரோட MT4க்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 2021 அக்டோபரில் வந்து லாஸ்ட் அப்டேட்டு தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ MT4 MT5னா என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா ரெண்டுமே MetaQuotesோடைய சாஃப்ட்வேர் தான். பட் MT4ங்கிறது ஓல்டு ஜென்ரேஷன், MT5 அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ MT4 கம்பேர் பண்ணும்போது MT5ல சம் ஃபியூச்சர்ஸ் வந்து புதுசாக இப்போ லேட்டஸ்ட் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடைய கொஸ்டினுக்கு நம்ம வந்து பதில் சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே MT4 யூஸ் பண்ணுறாங்க, MT5 யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனில் ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெஃபினட்டாக. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ட்ரேடரால் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதானா? அப்படி இல்லை, கண்டிப்பாக அவராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் சொல்கிறது அதில் வந்து தரவாக எல்லா விஷயங்களையும் ஒரு ஃபெமிலியராக இருக்கிறவர் தான் ஒரு எக்ஸ்பர்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாமே வந்து என்னன்னாக்கா கண்டிப்பாக ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருப்பாங்க. ஈவன் நானும் வந்து பார்த்திங்கன்னா MT4லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்டில் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா MT5 கம்பேர் பண்ணும்போது MT4க்கு தான் அதிக ப்ரையாரிட்டி நான் கொடுப்பேன். ஸோ அதே போல் தான் ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா அவங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணன ஃபெமிலியரான வந்து பார்த்திங்கன்னா MT4 தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க MT4 யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் காரணம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. மேபி அந்த எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து டூல்ஸை டிபெண்டாக இருக்கிறார், ஒரு இண்டிகேட்டராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர்னு சொல்லக்கூடிய ஆட்டோ ட்ரேடிங் சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு ப்ரீவியஸை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா MT4ல அவர் வந்து அவரோட கோடிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அது இண்டிகேட்டராக இருக்கலாம், எக்ஸ்பர்ட் அட்வைசராக இருக்கலாம், MT4ல அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார். அப்போ நான் MT4ல யூஸ் பண்ணக்கூடிய அதே இண்டிகேட்டர் அண்ட் எக்ஸ்பர்ட் அட்வைசரை கொண்டுட்டு போய் MT5ல என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ MT4க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கோடிங் லாங்குவேஜ் வந்து MQL4 அப்படின்னு சொல்லுவாங்க.
MT5க்கு வந்து MQL5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து வித்தியாசப்படும். MT4ல யூஸ் பண்ணாலே இண்டிகேட்டரையோ எக்ஸ்போர்ட் அட்வைசரையோ நம்மளால் டைரெக்டாக கொண்டுட்டு போய் வித்தவுட் கோட் மாடிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா MT5ல நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அவருக்கு ஒரு டூல் வந்து ஆல்ரெடி செட் ஆகிருக்கலாம் MT4ல. அப்போ அவர் என்ன பண்ணுவார், மேக்ஸிமம் ஒரு பக்கம் அவருக்கு அதில் தான் வந்து லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நல்ல ஃபெமிலியராக இருக்கிறாரு. ரெண்டாவது அவர் யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா MT4க்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் புரோக்கர் போனாலும் MT4 யார் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த புரோக்கரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு புரோக்கர் MT4 யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து மார்க்கெட்டில் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸுக்கு மேலே மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ மோர் தென் 7 இயர்ஸுக்கு மேலே மார்க்கெட்டில் அவர் வந்து புரோக்கராக சர்வை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ MT5 மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு ஒரு புரோக்கர் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நியூ கம்மர் லேட்டஸ்ட் புரோக்கராக இருப்பார். ஸோ ரீசன்ட் டைமில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு புரோக்கர் MT4 வச்சிருக்கிறாரு, MT5 வச்சிருக்கிறாருன்னா டெஃபினட்டாக அவருக்கு வந்து மோர் தென் 7 இயர்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு புரோக்கர் வெறும் MT5 மட்டும் வச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பிலோ 7 இயர்ஸ் பிலோ 5 இயர்ஸ் தான் அவருடைய மார்க்கெட் ட்ரேடிங் புரோக்கரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு புரோக்கரை வந்து செலக்ட் பண்ணும் பொழுது அந்த புரோக்கர் MT4 ஆஃபரும் கொடுக்குறாரு, MT5 டெர்மினலும் கொடுக்குறாரு, MT4 டெர்மினலும் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப லாங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருப்பார். ஸோ டெஃபினட்டாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் எக்ஸ்பீரியன்ஸாக மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் மத்தியில் கொடுத்துருப்பாரு. ஸோ எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஒரு சிம்டமாக எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு புரோக்கர் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்பேன். வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஸோ அப்போ MT4 மட்டும் அவர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அதிகபட்சமாக அப்படின்னா அவருடைய லாங் எக்ஸ்பீரியன்ஸ் MT4ல தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் MT4 ப்ரொஃபஷன் இருக்கிறவரெலாம் ஒரு MT4ஐயும் யூஸ் பண்ணிட்டு இருப்பார். ரெண்டாவது அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னீங்கன்னாக்கா அவர் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் டூல்ஸ் இண்டிகேட்டராக இருக்கலாம், எக்ஸ்பர்ட் அட்வைசராக இருக்கலாம். ஸோ ஓல்டு ஜென்ரேஷனில் அவர் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருந்திருப்பார். அதை நல்லா ஸ்ட்ராங் வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதனால் அதையே அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் காரணம். ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ் எக்ஸ்பர்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஏன் MT4 யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் MT4க்கு மாறாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணங்கள் இதுதான். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.